ஹலோ நண்பர்களே! இப்ப நம்ம என்ன பார்க்க போறோம்னா, "த பிகினிங் ஆஃப்டர் த எண்ட்" அப்படின்னு அனிமி எக்ஸ்ப்ளனேஷன் ஃபர்ஸ்ட் எபிசோட் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் எபிசோட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா, "த ரீபர்த் ஆஃப் த கிங்". அது வந்து என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நம்ம ஒருத்தர காட்டுவானுங்க. அவர் தான் நம்ம கிங்கு. அவர் தான் நம்ம ஹீரோ. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாருன்னா, ஆ பார்க்கறதுக்கே ப ம ப ப படம் மாஸா இருப்பாரு. லுக்கா லுக்கா சூப்பரா இருப்பாரு. அதுவும் இல்லாம என்ன பண்ணுவாருன்னா, ஒருத்தர அப்படியே அடிக்க வருவான். அடிக்க வரும்போது அவரோட ஒரு ஆரா பறக்கும். ஆறா பறக்கும்போது ஒரே அடி. அடிச்ச அடியில அப்படியே விழுந்துருவான். அப்டியே சண்டை போட்டுருக்கும்போது விழுந்துருவாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து அப்படியே நின்னுட்டு அப்படியே கத்தி எடுத்து ஒரே குத்து தான். அப்புறம் அவ்வளோதான் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அப்புறம் அவன கொன்னுட்டு அப்புறம் அப்படியே மேல காட்டுறாங்க. மேல காட்டும்போது ஒரு ஏரோப்ளேன்ஸ்லாம் வந்து பறந்து எல்லாத்தையும் பாம்பு வீசி கொன்ற மாரி காமிப்பாங்க. அது இல்லாம அதுக்கப்புறம் அந்த சீன கட் பண்ணோம்னா, அப்படியே நம்ம கிங்க வந்து அப்படியே உட்காந்துட்டுருக்காரு. ஜம்முன்னு உட்காந்துட்டுருக்காப்புல. அப்படியே அப்புறம் ஒரு நாள் என்ன ஆகும்னா, அவரு வந்து கண்ணாடியில வந்து அவரோட கிரவுனையும், ஸ்வாடையும் பார்க்கும்போது, "நான் தான் கிங்கு. நான் எனக்கு அரசன் ஆவேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. திடீர்னு என்ன ஆகும்னா, மயக்கம் போட்டு கீழ விழுந்துருவாரு. கீழ விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு குரல் கேட்கும். அந்த குரல் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த குரல் வந்து எனக்கு என்ன சொல்லும்னா, "உனக்கு இன்னொரு லைஃப் தரேன்." அந்த மாரி சொல்லும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அவர் திடீர்னு கண் முழிச்சு பார்க்கும்போது 2 பேர் இருப்பாங்க. அவங்க 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 அந்த அதுதான் இது. அப்புறம் வந்து ஒரு பொண்ணு சொல்லுவா, "இது வந்து உங்க கண்ணு மாரியே இருக்கு. ஆ நான் தான் உங்க அப்பா." ஆ அந்த மாரி சொல்லிட்டுருப்பாரு. "நான் தான் உங்க அம்மா." அந்த மாரி 2 பேரும் பேசிட்டுருப்பாங்க. அப்புறம் திடீர்னு என்ன ஆகும்னா, ஒரு குழந்தைய காட்டுவாங்க. அந்த குழந்தை தான் நம்ம கிங்கு. அதுவும் இல்லாம என்ன ஆகும்னா, திடீர்னு என்ன ஆகும்னா, கிங் வந்து மனசுக்குள்ள நெனச்சுப்பாரு, "இவங்க என்ன குழந்தையா பார்க்குறாங்க. இப்ப நான் குழந்தையாவா இருக்கிறேன்." அந்த மாரி நெனைப்பாங்க. அதுக்கப்புறம் அவர் அந்த அப்புறம் அவங்க அப்பா சொல்லுவாரு, "இங்க பாரு அலைஸ், இங்க பாரு ஆர்தர் என்ன ரொம்ப விரும்புறான்" அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த குட்டி குழந்தைய காட்டுவாங்க. கியூட்டா அழகா இருப்பான். நான் அதான் நம்ம நான் அதான் அதான் நம்ம கிங்கு. நம்ம ஹீரோ அவர்தான். அதுவும் இல்லாம உச்சா அப்புறம் வந்து என்ன ஆகும்னு தெரியும். அவராலே கண்ட்ரோல் பண்ண முடியாம, அ ஒரு அசிங்கம் பண்ணிடுவாரு. அது இல்லாம அங்க கட் பண்ணோம்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவ காட்டுறாங்க. ஹீரோ அப்பா என்ன பண்ணுவாருன்னா, என்னமோ ஒரு பவர் யூஸ் பண்ணி ஒரு கல்ல அப்படியே 2ஆ பொளந்துருவாரு. அது இல்லாம என்ன ஆகும்னா, அத பார்த்து அப்படியே ஷாக் ஆயி பார்த்துட்டுருப்பாங்க அம்மாவும், அப்பாவும். திடீர்னு கல்லு மேல வந்து அப்பா மேல விழுந்துரும். அது இல்லாம அவங்க அம்மா வந்து என்னமோ ஒரு பவர் யூஸ் பண்ணி, அவங்க அப்பா மண்டைய சரி அப்பாவ ஹீல் பண்றாங்க. அது இல்லாம இது என்னமோ அற்புதமா இருக்குன்ற மாரி நம்ம கிங் வந்து யோசிச்சுட்டுருப்பாரு. அது இல்லாம அவங்க அப்பா வந்து ஒரே ஒரே அடியில வந்து ஒரு அ பன்னிய வந்து ஒரே அடியில அடிச்சுருவாரு. அது இல்லாம அவங்க டீம்மேட்ஸ்லாம் ஒரு என்ட்ரி மாரி காட்டுவாங்க. அதுவும் இல்லாம அப்ப அத விட்டோம்னா, அத கட் பண்ணோம்னா அப்படியே டாடி வந்து நம்ம ஹீரோட அப்பா வந்து அப்படியே வராரு. வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து அப்படி பார்த்தா கையில ரத்தமா இருக்குது. அப்ப ஹக் ஹக் பண்ணலான்னு வரும்போது கையில ரத்தம் பார்த்துட்டு, "உங்கள ஹக் பண்ண முடியாது போல இருக்கு." அந்த மாரி சொல்லுவாரு. அதுவும் இல்லாம அது என்ன அதுக்கப்புறம் ஆ அதுக்கப்புறம் இவரு யோசிச்சு பார்க்குறாரு. தூக்கமே இருக்காது எனக்கு. அந்த அந்த உலகத்துல இருக்கும்போது நிம்மதியா தூக்கமே இருக்காது. ஆ திடீர்னு வருவாங்க. அந்த மாரி திடீர்னு வந்து கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. நான் அவங்கள கொன்னு போட்டுருவேன். அந்த மாரி பேசிட்டுருப்பாரு. அது இல்லாம இது அதுக்கப்புறம் அங்க கட் பண்ணோம்னா, அப்படியே நேரா வந்து நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அவர் முகத்த அவரே பார்ப்பாரு. இதுதான் நானா? இல்ல இதுதான் என் பேர் ஆர்த்தரா? என்ன எப்படி இருக்கிறேன்? அந்த மாரி பார்த்துட்டுருப்பாரு. அது இல்லாம அப்புறம் அப்படியே வந்து அவங்க அம்மா வந்து முத்தம் குடுத்து அப்படியே தூங்க வைப்பாங்க. இவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அப்படியே எந்திரிச்சு கீழ எறங்கி, ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அப்படியே தவழ்ந்து ஒரு ரூமுக்கு அவங்க அம்மாவுக்கு தெரியாம ரூமுக்கு போயிட்டு, அங்கேருந்து ஒரு புக் எடுப்பாரு. அங்கேருந்து புக் எடுத்து படிக்கும்போது, இந்த வேர்ல்ட பத்தி என்னென்ன ஏதுன்னு சொல்லி பேசுவாரு. அதுவும் இல்லாம இந்த படிப்பை பத்தி பேசுவாரு. நாலேட்ஜ் கெயின் பண்ணிக்கிறது அவ்வளோ இது, அது மாரி சொல்லுவாரு. அதுவும் இல்லாம இந்த இடத்துல இதெல்லாம் காட்டுவாங்க. இந்த கிங்டம்ல இதெல்லாம் இருக்கு. இந்த எல்ஃப்ஸ்லாம் இங்க வாழ்றாங்க. ஃபாரஸ்ட்ல வாழ்வாங்க. அந்த மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் சாப்பியன் கிங்டம்ல தான் நம்ம எல்லா ஹியூமனுமே இருக்காங்க. அங்க தான் அவர் அரசர் அவர் தான் ஒருத்தர் வந்து அங்க வந்து கிங்கா இது பண்ணிட்டுருக்காரு. அப்படி மாரி சொல்லுவாங்க. அத விட்டோம்னா அப்படியே படிச்சுட்டே இருப்பாரு. அப்ப வந்து என்ன ஆகும்னா, அத கம்பேர் பண்ணும்போது என்னோட வேர்ல்டு எப்படி இருக்கும்னா, எல்லாம் மிஷின்ஸா இருக்கும். அ எல்லாம் டெக்னாலஜியா இருக்கும். எல்லாமே ரொம்ப இதாவா இருக்கும். ஆனா இது வந்து ரொம்ப புதுசா இருக்கு. மேஜிக் அப்படின்னு சொல்றாங்க. என்னன்னு தெரியல. பவர் பொசஸ் பண்றது தான் மேஜிக் போல இருக்கு. அத கண்ட்ரோல் பண்றது மானா தான். அது பேர் மானான்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் பண்றது மானான்னு சொல்றாங்க.
அப்படியே முதுகு சொரிஞ்சுக்கிட்டு எனக்கு இது வலிக்குதுன்னு சொல்லுவாரு. அதுவும் இல்லாம அவங்க உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, அத வந்து கீன்னு சொல்லுவாங்க. அதே மாரி இந்த உலகத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மானான்னு சொல்றோம். அவ்வளோதான். அப்புறம் வந்து 2 வகையா பவர் இந்த 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 உலகத்தில பார்த்தீங்கன்னா, 2 வகையா பவர் இருக்குது. ஒண்ணு வந்து ஆகுமென்டிங் ஆகுமென்டிங் அண்ட் கான்ஜூரிங்ன்னு சொல்றாங்க. இது வந்து ஆகுமென்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பிசிக்கல் பவர் யூஸ் பண்ணி, மேஜிக் பவர் யூஸ் பண்ணி இருக்கிற ஒரே அடியில உடைக்கிறது. இதே கான்ஜூரிங் வந்து பார்த்தீங்கன்னா, அ உங்களால ஃபயர் பவர் இந்த மாரி எல்லா பவரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹீலிங் பவர்லாம் யூஸ் பண்ண முடியும். அததான் வந்து இந்த 2 வகையா சொல்றாங்க. அது இல்லாம என்ன ஆகும்னா, அது வந்து அவங்க வந்து அவங்க ஊரு கீன்னு, இது வந்து மானாங்கோர்ன்னு சொல்றாங்க. அ அவ்வளோதான். அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டோம். அப்படியே பார்த்தோம்னா, அ இது அப்படியே மெடிடேட் பண்றாரு நம்ம ஹீரோ. மெடிடேட் பண்ணும்போது அவரோட எனர்ஜிய உணருவாரு. திடீர்னு அவங்க அம்மா வந்து தூக்கி "என்ன பண்ற ஆர்த்த? அ என்ன இப்படிலாம் சிரமப்படுத்தாத" அப்படின்னு சொல்லுவாரு. சிரமப்படுத்திட்டு அப்படி சொல்லுவாரா, அதுக்கப்புறம் 2 வருஷம் கழிச்சு என்ன சொல்றாங்கன்னா, 2 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா அ நம்ம கிங் வந்து ஒரு குச்சிய எடுத்து அப்படியே சும்மா கட் பண்ணிட்டு அடிச்சுட்டு ஒரு குச்சிய எடுத்துட்டு சும்மா சும்மா விளையாண்டுட்டு இருப்பாரு. அத பார்த்துட்டு அவங்க அப்பா "இங்க பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்க அம்மா புடிச்சுட்டு அவங்க அம்மா திட்டிட்டே இருப்பாங்க இந்த மாரி. அப்புறம் அவங்க அம்மா கடைக்கெல்லாம் கூட்டு போயிட்டு இதெல்லாம் ஷாப்பிங் பண்றாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு அவங்க கத்தி, அ கிறிஸ்டல்ஸ்லாம் பார்த்துட்டு, இதெல்லாம் ரொம்ப இதா இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அப்படியே நாள் கடந்து போகுது. அவங்க பேரண்ட்ஸோட விளையாண்டுக்கிட்டு, ச பேரண்ட்ஸோட சந்தோஷமா ஹேப்பியா இருந்துகிட்டே இருப்பாரு. அப்ப என்ன ஆகும்னா, ஆ அதுக்கப்புறம் அங்க கட் பண்ணோம்னா, நம்மளோட அப்பாவ ஹீரோவோட அப்பாவ காட்டுறாங்க. அவங்க அப்பா வந்து ஒரு கல்லு கண்ட ஸ்டோன்ஸ்லாம் வந்து அப்படியே மேல தூக்கிட்டு இருப்பாரு. அது குட்டி குட்டி ஸ்டோன்ஸா இருக்கும். அதுவும் இல்லாம அத பார்த்துட்டு, உங்க உங்க அப்பா நான் வந்து உங்க அப்பா எப்படி மாஸா இருக்கானா? அப்படி மாரி பேசிட்டு இருப்பாரு. அவரு நின்னுட்டு அது மாரி இருப்பாரு. அவங்க அப்பா வந்து எப்பயுமே இப்படித்தான். கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க அவங்க அம்மா. அது இல்லாம அதுக்கப்புறம் நான் அவங்க அம்மா தூக்கி வச்சுட்டு நானு சரி நீ தூங்க போ அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல நான் புக்கு படிக்கணும் மாரி புக்க பார்த்துட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு லுக் அம்மாவ பார்த்து கியூட்டா ஒரு லுக்க விட்டுட்டு, இப்படிலாம் பார்த்தா நான் வந்து இப்படிலாம் பார்த்தா நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவனும் புக் எடுத்து வச்சுட்டு உட்காருவான். அ அதுக்கப்புறம் இது வந்து என்னோட வெற்றி அப்படின்னு சொல்லி படிச்சுட்ருப்பாரு. சிரிச்சுட்ருப்பாரு. அதுக்கப்புறம் இல்லாம என்ன ஆகும்னா, அவரோட மானா வந்து அப்படியே மெடிடேட் பண்ணி அவரோட மானா வந்து உணருவாரு. உணரும்போது என்ன ஆகும்னா, அ அப்படியே இந்த ஹவுஸே வெடிச்சு சிதறிரும். அந்த அளவுக்கு ஒரு பவரா இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா, அப்பாவும் 2 பேரும் சேர்ந்தும் அப்பா வந்து முதுகுல அடிபட்டுருவாரு. அதுக்கப்புறம் நம்ம பையன் உள்ள தான் இருக்கான்னு சொல்லிட்டு உள்ள போம்போது, அப்படியே நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே மேல உட்காந்துட்டு மேல பறப்பாரு. இத பார்த்து அவங்க 2 பேருமே ஷாக் ஆயிருவாங்க. அதுவும் இல்லாம என்ன ஆகும்னா, அ அதுக்கப்புறம் உள்ளேயே உள்ளேயே பேசிட்டு இருப்பாரு. இதுதான் என்னோட முதல் படி. அது மாரி பேசிட்டு இருப்பாரு. திடீர்னு அவங்க அம்மாவும், அப்பாவும் வந்து அ மேல இருந்து ஒரு ஹீரோ மேல வந்து கூரை விழுகும். கூரை விழுகும்போது உடனே வந்து அவங்க அப்பா வந்து உடனே அப்பா, அம்மா வந்து காப்பாத்துவாங்க. காப்பாத்துனதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா, அ அ அப்பா, அம்மாவும் ரொம்ப அழுவாங்க. மே 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 ஒண்ணும் ஆகல அ அப்படின்னு சொல்லி அழுதுட்டு இருப்பாங்க. ஆனா இத வந்து அப்படியே கட் பண்ணி என்ன ஆகும்னா, நம்ம ஹீரோவோட அ ஃபர்ஸ்ட் டே வந்து காட்டுறாங்க. எப்படி ஃபர்ஸ்ட் டே மீன்ஸ் என்ன சொல்றது? பாஸ்ட் லைஃப்க்கு வராங்க. பாஸ்ட் லைஃப் வரும்போது, "என்ன இப்படி இருக்கிறான்? உன்னோட டியூட்டிய ஃபுல்லா முடிச்சுட்டியா?" அந்த மாரி ரொம்ப ஈவு இறக்கமே இல்லாத மாரி இருப்பான். அப்ப ரொம்ப அப்பயுமே அழகா தான் இருப்பாரு. ஆனா இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு புரியல என்ன ஏதுன்னு என்ன ஃபீலிங் இது? எனக்குமே அழுகாச்சி வருது. அந்த மாரி பேசிட்டு இருக்கேன். இந்த மாரி நெனச்சிருப்பாரு. ஆனா இந்த ஃபீலிங் வந்து அவருக்கு உண்மையுமே புதுசாவே இருக்கும். அத வந்து அவரால புரிஞ்சுக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு இருக்கும். அ அததான் ஃபர்ஸ்ட் எபிசோடா காட்டுறாங்க. தேங்க் யூ.